நேசிக்கும் நெஞ்சமுடையவங்களுக்கு எல்லாமே சந்தோஷமா அமையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறு கதை தான் இப்போ நம்ம பார்க்கலாம். சீடர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்தாரு துறவி ஒருத்தர். காட்டுக்குள்ள விறகு மற்றும் பழங்கள் சேகரிக்க வந்த கிராமத்து மனுஷங்க 2 பேர் ஆசிரமத்தின் வெளிப்பக்கமா நின்று துறவியோட போதனைகளை கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் சொல்லும் அத்தனை பாடங்களும் தங்களோட வாழ்க்கைக்கு உதவும் என்பது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. துறவி பாடம் நடத்திய பின்பு ஆசிரமத்துக்குள் நுழைந்த அவங்க துறவியை பணிஞ்சு வணங்கினாங்க. அவரிடம் சீடர்களாக சேரவும் விருப்பம் தெரிவிச்சாங்க. அவர்களின் குடும்பத்தை பத்தி விசாரிச்சாரு துறவி. இருவருமே திருமணமாகி குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பொறுப்புகள் உள்ளவர்கள் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இப்படிப்பட்ட சூழலில் இருந்து ஆசிரமத்தில் இணைவது அவர்களோட குடும்பங்களை சிரமத்துல தள்ளிவிடும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. எனவே என்ன சொன்னாருன்னா, என்னிடம் போதனை பெறுவதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு சிறிய சோதனையை நான் வைக்க விரும்புகிறேன் என்ற துறவி இருவருக்கும் சில விதைகளை கொடுத்தாரு. இவற்றை விதைத்து வளர்த்து வாருங்கள். 6 மாதங்களுக்கு பிறகு இதில் பூத்த பூக்களுடன் என்னை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு. 6 மாதங்களுக்கு பிறகு இருவரும் தாங்கள் வளர்த்த செடிகள் தந்த பூக்களுடன் ஆசிரமத்துக்கு வந்தாங்க. முதலாம் அவன் கையில் 3 பூக்கள் மட்டுமே இருந்துச்சு. இவ்வளவுதானா உன் செடியில் பூ பூத்துச்சு அப்படின்னு ஏமாற்றத்தோட கேட்டாரு துறவி. ஆம் சுவாமி, நீங்கள் தந்த விதைகளை தோட்டத்து மண்ணில் ஊன்றி வளர்த்தேன். எறும்புகள் அவற்றில் பாதியை தின்னுடுச்சு. மழையும் பெய்யல. அரும்பு விடும் சமயத்தில் செடிகளை பூச்சி அரிச்சிருச்சு. அதனால என்னோட செடியில 3 பூ மட்டும்தான் பூத்துச்சு அப்படின்னா. ஒரு கூடை நிறைய பூக்களுடன் வந்திருந்தான் அடுத்தவன். உன் செடியில மட்டும் எப்படி இத்தனை பூ பூத்துச்சு அப்படின்னு கேட்டாரு துறவி. ஐயனே, நீங்கள் தந்த விதைகளை நான் நெஞ்சார நேசிச்சேன், அன்புடன் விதைச்சேன், வாஞ்சையோடு தண்ணீர் விட்டேன், செடிகள் வளர வளர வாழ்த்தி மகிழ்ந்தேன், அரும்பு விட்டுச்சு, செடிகளுக்கு நன்றி சொன்னேன், முதல் பூ பூத்ததும் அதன் மனத்துல மயங்கி நின்ன, மகிழ்ச்சி அடைந்த செடி ஏராளமான பூக்களை பூத்து கொடுத்து சிரிச்சுது. அதனால தான் இவ்வளவு பூக்களை என்னால் எடுத்து வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னான். உயிருள்ள உயிரற்ற அனைத்தையும் நேசிக்கும் நெஞ்சமுடையவர்கள் எங்குமே எதிலுமே இன்பம் காண்பாங்க. கிடைச்சதை மனப்பூர்வமாக வாழ்த்த கற்றுக்கணும். நம்பிக்கையோட வாழ்க்கையை நேசிக்கவும் கற்றுக்கணும். இதுவே உங்களுக்கு நான் தருகின்ற பாடம். இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள ஆசிரமத்துக்கு வந்து தான் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. உங்கள் குடும்பத்தை மனப்பூர்வமாக நீங்கள் நேசித்து அவர்களுக்காக உழைச்சபடியே இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு துறவி.